Hello, UGTRB English, Unit 9, Literary Criticism and Theory. In this video, dear teachers, we are going to see what is Marxism, the basic concepts of Marxism and Marxian philosophy. What are the philosophical foundations on which Marxism was developed. Okay, in the video, we will Marxism and the basic concepts and the Marxian philosophy foundations and வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, நம்ம நாட்கள் எக்ஸாம் நாட்கள் நெருங்கி வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் நிறைய விஷயங்கள் நீங்கள் தேடி படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. நம்ம யூடியூப் சேனலில் உங்களுக்கு தேவையான வீடியோஸ் நிறையா எம்சிக்யூ பேஸ்டு வீடியோஸ் நம்முடைய ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் அந்த ப்ளேலிஸ்ட்டில் யூனிட் வைஸில் அந்த வீடியோ இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது. அதை நீங்கள் செக் பண்ணி படிங்க. ரெண்டாவது, நிறைய பேர் டெஸ்ட் எழுதி பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. நம்முடைய ஒரு டெஸ்ட் சீரீஸ் இன் ப்ராக்ரஸ், 10 unit test plus 3 model tests. Over unit 75 questions based on the original text. Those who are interested can very well join. எப்படி சார் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த டீட்டெயில்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் அந்த டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். Now வாங்க வீடியோக்குள்ளே போவோம். Now let's get into what is Marxism. மார்க்சிசம் அப்படிங்கும்போது பேசிக்கலாக மார்க்சிசம் என்ன டைப் ஆஃப் ஃபிலாசபி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் அ மெட்டீரியலிஸ்டிக் ஃபிலாசபி. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது இட் இஸ் ரிலேட்டட் டு த காங்க்ரீட் வேர்ல்டு. ஒரு சில ஃபிலாசபி ஐடியாஸோடு ரிலேட்டடாக இருக்கும். ஆனால் இந்த ஃபிலாசபி வந்து மெட்டீரியல் ஓரியன்டட் ஃபிலாசபி. இட் இஸ் பேஸ்ட் ஆன் காங்க்ரீட் நேச்சுரல் வேர்ல்டு. நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இந்த காங்க்ரீட் வேர்ல்டு, what is it, we call it as material or economic. Economics is the main focus of materialism. அப்போ இந்த இசம் வந்து எதற்கு எதிரான இசம் அப்படிங்கிறது நம்ம கேட்பாங்க. மெட்டீரியலிசம் இஸ் டெட்லி அகெயின்ஸ்ட் ஐடியல் ஃபிலாசபி ஆர் ஐடியலிஸ்ட் ஃபிலாசபி. அப்போ ஐடியலிசத்திற்கு எதிரான ஒரு மூமெண்ட்டு தான் மார்க்சிசம். இந்த ஐடியலிசம் என்ன சொல்லும் அப்படின்னா, இந்த உலகத்தில் நீங்கள் இப்படி தான் கஷ்டப்படணும். ஏன்னா ஐடியலிசம்லேருந்து வரக்கூடியதான் நமக்கு வி கால் இட் ஆஸ் அ ஸ்பிரிச்சுவலிசம், ரிலிஜன். இப்போ அவங்க என்ன சொல்லும்னா, இந்த உலகத்தில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சஃபர் ஆகுறேன்னா, இந்த உலகத்தில் நீ சஃபர் ஆகு, அடுத்த உலகத்தில் உனக்கு வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும், கடவுள் உன்னை நல்லா வச்சுருப்பார் அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு ஒரு மாயையை க்ரியேட் பண்ணுறாங்க. அதை கிரிட்டிக் பண்ண ஒரு இசம் தான் மார்க்சிசம். வெரி குட். நவ் வி மூவ் ஆன் டு the next important concept. மார்க்சிசத்தில் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். நம்ம மார்க்சிசம் அப்படிங்கும்போது we have to remember Karl Marx and his contribution. Okay, Karl Marx, அவருடைய கம்பானியன் ஃப்ரெட்ரிக் எங்கல்ஸ். இவங்க ரெண்டு பேரும் together they brought out a communist manifesto. அதை பற்றி நம்ம எம்சிக்யூ வீடியோஸில் படிச்சுக்கலாம். இல்லை அதை பற்றி இன்னும் கொஞ்சம் நீங்கள் தேடி எடுத்துக்கலாம். நம்ம கார்ல் மார்க்ஸுடைய தாஸ் கேபிட்டல் அப்படிங்கிற ஒர்க்கு, த கேபிட்டல் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். திஸ் மேன் வாஸ் ஜெர்மன், கார்ல் மார்க்ஸ். அப்போ அந்த கார்ல் மார்க்ஸ் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, த ஹோல் ஹிஸ்டரி இஸ் பேஸ்ட் ஆன் கிளாஸ் ஸ்ட்ரகிள். ஓகே, கார்ல் மார்க்ஸை பொறுத்த மட்டும் த சொசைட்டி, நம்மளுடைய சமூகம் எப்படி ப்ராக்ரெஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் த்ரூ த அப்போசிங் ஃபோர்ஸஸ். வாட் ஆர் தோஸ் அப்போசிங் ஃபோர்ஸஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹி வில் ஸ்பீக் அபவுட் ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடி ஒன்று பண்ணி வச்சுருக்கிறாரு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அப்போசிங் ஃபோர்ஸஸ் ஆர் வி கால் இட் அஸ் அப்போசிங் கிளாஸஸ். இந்த ரெண்டு கிளாஸஸ் நார்மலாக இருக்கும். அதில் ஒன்று வந்து ஒரு டாமினன்ட் கிளாஸ், இன்னொன்று வந்து ஒப்ரஸ்ட் கிளாஸ். இந்த டாமினன்ட் கிளாஸும் ஒப்ரஸ்ட் கிளாஸும் ஒன்றோடு ஒன்று மோதி ஒரு சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும் என்று கார்ல் மார்க்ஸ் சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லிட்டு அவருடைய மேஜர் கான்ட்ரிபியூஷன் பாருங்கள். அக்கார்டிங் டு ஹிம், த ஹோல் ஹிஸ்டரி கண்டைன்ஸ் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அபவுட் கிளாஸ் ஸ்ட்ரகிள். இந்த வரலாறு இந்த கிளாஸ் ஸ்ட்ரகிளை பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த கிளாஸ் ஸ்ட்ரகிளுக்கு பேஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன், பயன்படுத்தப்படுதல். ஒரு குரூப் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இன்னொரு குரூப்பை
பயன்படுத்திக்கும் தங்களுடைய வெல்பீயிங்காக. அப்போ அந்த பயன்படுத்தக்கூடிய அந்த குரூப் என்ன பண்ணும், அப்படியே அன்கான்ஷியஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு நேரத்தில் அதுக்கு கான்ஷியஸ்னஸ் வந்து என்ன பண்ணும், இட் வில் ட்ரை டு ஒர்க் அகெயின்ஸ்ட் த ஒப்ரஸிங் கிளாஸ், தட் இஸ் கால் கிளாஸ் ஸ்ட்ரகிள். அதுக்கு அவர் வந்து ஹிஸ்டாரிக்கல் அந்த வரலாற்று பின்புலத்தில் கார்ல் மார்க்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் பாருங்களேன். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஃபியூடல் பீரியடை எடுத்துக்கிறார். ஃபியூடல் பீரியட் அப்படின்னு சொன்னீங்கன்னா பிரபுத்துவம், நில உடைமை அப்படின்னா ஒரு சில பேர்கிட்ட மட்டும்தான் நிலம் வந்து உரிமையாக இருந்தது. மற்ற எல்லாரும் அந்த பிரபுக்கிட்ட நில சுவாந்தார்கிட்ட போய் வேலை செஞ்சாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா, there was a struggle between, there was a tension between feudal lords and the peasants. Peasants அப்படின்னா the workers, okay, maybe the farm workers. அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் ஒரு டென்ஷன் எப்பொழுதுமே இருந்துக்கிட்டு இருந்தது. திஸ் இஸ் ஃபியூடல் பீரியட். அடுத்த பீரியட் பாருங்கள், ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடி எவ்வளோ பக்காவாக கார்ல் மார்க்ஸ் பண்ணியிருக்கிறாரு. இன் இண்டஸ்ட்ரியல் ஏஜ், இந்த இண்டஸ்ட்ரியல் ஏஜில் என்னாச்சுன்னா, தெர் இஸ் அ ஸ்ட்ரகிள் பிட்வீன் த கேபிட்டலிஸ்ட் கிளாஸ், இன் ஜெர்மன் இட் இஸ் கால்டு bourgeoisie, and the industrial working class, it is called proletariat. இந்த ரெண்டு டேர்ம்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கேபிட்டலிஸ்ட் கிளாஸுக்கு ஜெர்மன் டேர்ம் வந்து bourgeoisie, and the industrial working கிளாஸுக்கு பேர் proletariat. ஓகே, அப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இண்டஸ்ட்ரியல் ஏஜில் அப்படியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, there is something called capitalist system, the third system. number 1, number 2, number 3. number 3ல capital அப்படின்னு கேட்டிங்கன்னா, a man who has money in his hand, man who is able to have a say over production. ப்ரொடக்ஷன் யார் கையில், யார் வந்து அந்த ப்ரொடக்ஷனோட பெனிஃபிட் என்ஜாய் பண்ணுவோன்னா அவன் தான் கேபிட்டலிஸ்ட் கிளாஸ். அந்த கேபிட்டலிஸ்ட் கிளாஸ் என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இட் வாஸ் ஒப்ரெஸிங் த ஒர்க்கிங் கிளாஸ். தட் இஸ் இன் capitalist system. This is a historical study done by கார்ல் மார்க்ஸ். கார்ல் மார்க்ஸ் இந்த ஸ்டடியை பண்ணார். இப்போ கார்ல் மார்க்ஸை பற்றி இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் போகணும். ஓகே, கார்ல் மார்க்ஸுடைய மெயின் கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, he adopted a methodology called dialectical materialism. கார்ல் மார்க்ஸுடைய மெயின் கான்செப்ட் என்ன, dialectical materialism. சரி, இந்த dialectical materialism அப்படிங்கிறது கார்ல் மார்க்ஸுடைய ஒரிஜினல் கான்ட்ரிபியூஷனா, ஒரிஜினல் பிரெயின் சைல்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. கார்ல் மார்க்ஸ் ஒன்லி யூஸ்ட் the dialectics which was put forward by the German philosopher Hegel. ஹெகெல் என்ற ஒரு ஜெர்மன் ஃபிலாசபர் 18th centuryயில் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, he used a concept called dialectics. அந்த டயலெக்டிக்ஸை எடுத்து இவர் என்ன சொன்னார் அப்படின்னா, மெட்டீரியலிசத்தோட மிங்கிள் பண்ணி டயலெக்டிக்கல் மெட்டீரியலிசம் அப்படின்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்தார். சரி, ஹெகலுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு பார்த்துட்டு போயிடுவோம். ஹெகல் அண்ட் டயலெக்டிக்ஸ் அப்படி பார்த்தா தான் நமக்கு வந்து மார்க்சிசமே புரியும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மெத்தடாலஜி டயலெக்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ் ஸ்ட்ரகிளில் இருக்கக்கூடிய மெத்தடாலஜி. அப்போ ஹெகல் பேசிக்கலாக அவர் வந்து ஐடியலிஸ்ட் ஃபிலாசபர். அப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த கான்ஃப்ரான்டேஷன் ஆஃப் ஒப்போசிங் ஐடியாஸ். ஐடியாஸ் ஒன்றோடு ஒன்று போரிடும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, there will be a constant conflict between ideas. He calls it as theses and antitheses. theses-க்கும் antitheses-க்கும் ஒரு பெரிய போராட்டம். இந்த போராட்டத்தின் விளைவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, there will be something called a beautiful synthesis. synthesis உருவாகும் அப்படின்னு சொன்னார். ஆனால் அவர் ஐடியாலஜிக்கல் பிளேனில் அது சொன்னார். ரெண்டு ஐடியாஸ் மோதிக்கும். ஒன்று வந்து தீசிஸ்ன்னு சொல்கிறது, அதற்கு எதிரான ஒரு ஐடியா, இட் இஸ் கால்ட் ஆன்டிதீசிஸ். இந்த ரெண்டும் ஒரு கன்சென்ஸுக்கு வரும்போது there is something called a beautiful merger. It's a beautiful coming together and that is called synthesis. இப்போ கார்ல் மார்க்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, கார்ல் மார்க்ஸ் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், he is worried one not about ideas but about material or the concrete. ஒரு மெட்டீரியல் அல்லது காங்க்ரீட் மேட்டர்னு சொல்லுவாங்க.
அப்போ he was very much worried about not about spiritual informations but about material informations. அப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஹெகலுடைய கான்செப்டை எடுத்து வேற ஒரு கான்டெக்ஸ்டில் யூஸ் பண்ணுறாரு. ஸோ மார்க்சியன் dialectics is known as dialectical materialism. ஓகே, இந்த பணத்திற்காக, இந்த பொருளிற்காக ரெண்டு கிளாஸ் சண்டையிடுவது, யார் கையில் ப்ரொடக்ஷன் இருக்க போகுது அப்படின்னு ஒர்க்கர்ஸ் என்ன சொல்கிறாங்க, நான் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், அதனால இதிலேருந்து வரக்கூடிய பெனிஃபிட் எனக்கு வேணும் அப்படின்னு ஒர்க்கர் ஒரு சைடில் நினைக்கிறான். ஆனால் கேபிட்டலிஸ்ட் என்ன சொல்கிறான், நான் தான் முதலீடு போடுறேன், அதனால் எனக்கு தான் மேஜர் ஷேர் வரணும். அப்போ தட் இஸ் அ காமன் டென்ஷன். ஓகே, இந்த டென்ஷன் வந்து உச்சக்கட்டம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நமக்கு நிறைய நம்மளுடைய தமிழ்நாட்டிலே நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நிறைய சுவாந்தார்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, மக்கள்கிட்ட அதிக நேரம் வேலை வாங்கினாங்க விவசாய கூலிகளிடம். அவர்கள் கொஞ்சம் உயர்த்தி கூலி கேட்டதற்காக என்ன பண்ணாங்க அப்படின்னு நம்ம வரலாற்றில் பார்க்குறோம். நம்ம கேட்டிருக்கோம் ஸ்டோரிஸ், ஹவு பீப்புள் இன்னசென்ட் சில்ட்ரன் அண்ட் விமென் வேர் பர்ன்ட் அலைவ் அப்படிங்கிறதான் பார்த்துருக்கோம். That is a kind of tension which exists between the capitalist and the owners. Okay, this is what is known as dialectical materialism. Okay, இந்த கான்செப்ட் உங்களுக்கு நல்லபடியாக புரிஞ்சிருக்கும். Okay, now we move on to the next idea. Okay, இதை தான் நம்ம பார்த்துட்டோம். ஏன்னா நான் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். So I will keep these things so that you can read it. And now we move on to the next important concept by Karl Marx. Karl Marx வந்து மார்க்சிசம் பேசும் பொழுது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த உலகமே இந்த ரெண்டு கான்செப்டின் அடிப்படையில் தான் ஃபங்க்ஷன் ஆகுது. என்ன ரெண்டு கான்செப்ட் அப்படின்னு கேட்டீங்க, ஒன் இஸ் பேஸ் சூப்பர் ஸ்ட்ரக்சர். த சொசைட்டி இஸ் அ கான்ஸ்ட்ரக்ட், அது ஒரு கட்டமைப்பில் இருக்கிறது. அந்த கட்டமைப்பில் there is something called the base and there is something called the superstructure. It is actually an analogy, a comparison made by Karl Marx to speak about society. அப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கு பாருங்க, என்ன சொல்கிறாரு அப்படின்னா, it focused on the relationship between material means of production and the cultural world of art and ideas. ஓகே, ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ஒரு கான்செப்டு. ஆனால் இந்த ப்ரொடக்ஷனை நம்ம என்ஜாய் பண்ண விடாமல் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு சில திங்ஸை நமக்கு எதிராக ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க. என்ன அப்படின்னா, இட் இஸ் கால்ட் த கல்ச்சரல் வேர்ல்ட் ஆஃப் ஆர்ட் அண்ட் ஐடியாஸ். ஓகே, நவ் வி கோ ஃபர்தர் இன் டு இட். நவ் த மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் and the superstructure என்ன, ப்ரொடக்ஷன் அப்படிங்கும்போது it is the means of production is the பேஸ்னா என்ன அப்படின்னா, workers who work, they are the major contributors on which society stands. ஆனால் இந்த மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை என்ஜாய் பண்ண விடாமல் நம்மளை என்ன பண்ணுறாங்க, பிரெயின் வாஷ் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு சில சூப்பர் ஸ்ட்ரக்சரை யார் யூஸ் பண்ணுறா, கேபிட்டலிஸ்ட் நமக்கு எதிராக யூஸ் பண்ணுறாங்க. கேபிட்டலிஸ்ட் தே யூஸ் சர்டன் வெப்பன்ஸ் அகெயின்ஸ்ட் அஸ். அது என்னென்ன வெப்பன், அது ஒன்று ஆர்ட்டாக இருக்கலாம், லாவாக இருக்கலாம், பாலிட்டிக்ஸாக இருக்கலாம், ரிலிஜன். அப்போ தான் நமக்கு மார்க்ஸுடைய ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட் வருது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏழை மக்களை ஏமாத்துறதுக்காக ஒரு பணக்காரன் அல்லது பணம் படைத்த ஒரு குரூப் நமக்கு எதிராக ஆயுதமாக யூஸ் பண்ணக்கூடியது எது, ஒரு ஏழை மனிதனுக்கு எதிராக ஆயுதமாக எதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, ரிலிஜன், மதம் என்று ஒன்றை ஆயுதமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரிலிஜன் இஸ் த ஓபியம் ஆஃப் த மாசஸ். அவனை ஒரு போதையிலே வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னால், கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், அந்த கடவுள் வந்து இந்த உலகத்தில் உன்னை இந்த மாதிரி தான் படைச்சிருக்காரு, நீ இந்த மாதிரி கஷ்டப்பட்டு உழைத்தாய் என்றால் உனக்கு இன்னொரு உலகத்தில் கைமாறு மிகுதியாக கிடைக்கும் அப்படின்னு உன்னை ரொம்ப வச்சுருக்கிறாங்க. அப்படி நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, இந்த ஒர்க்கர்ஸ் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. நம்மன்னு சொல்கிறது ஒர்க்கர்ஸை. ஓகே, கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய ஒரு வர்க்கம் உழைத்து கொண்டே இருக்கும். இந்த போலியான ஒரு படிப்பினைகளை நம்பி
மோசம் போய்கொண்டே இருக்கும். ஆனால் இந்த படிப்பினைகளை உருவாக்கி நம்மக்கிட்ட கொடுத்துட்டு மேலே உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த கேபிட்டலிஸ்ட் முதலாளிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட வந்து எல்லாத்தையும் சுரண்டி எடுத்துகிட்டு நம்மளை இதே மாதிரி அவல நிலையிலே வச்சுருப்பாங்க. இதுதான் மார்க்ஸ் உடைய கான்செப்ட். ஓகே, நவ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பாருங்கள். we have to go further. ஓகே, நவ் இந்த சூப்பர் ஸ்ட்ரக்சரை பற்றி சொல்லும் பொழுது சூப்பர் ஸ்ட்ரக்சர், இந்த சூப்பர் ஸ்ட்ரக்சரை பற்றி மார்க்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்த்துக்குவோம். ஏன்னா இது வந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்கார்டிங் டு கார்ல் மார்க்ஸ், superstructure is the phantoms formed in the brain of men. It's a kind of images which are formed. It's a kind of phantom, something which is haunting us in the brain. Okay, அப்போ நம்ம சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் ஆயுதத்தை கையில் எடுக்காதீங்க, யார் உன்னை சுரண்டுனாலும் சரி நீ வந்து என்ன லீகல் ப்ரொசீஜரில் ஃபாலோ பண்ணணும். அப்போ ஏழை என்ன பண்ணுறான், நம்ம அதெல்லாம் செய்யக்கூடாதுப்பா, சட்டத்துக்கு எதிரானது. ஆனால் முதலாளி எப்படி யோசிக்க மாட்டான், நம்மளை எந்த விதத்தெல்லாம் சுரண்டலாம், இந்த ஒர்க்கர்ஸை எந்த விதத்தெல்லாம் சுரண்டலாம் என்று யோசித்து பலவித அந்த கவர்மெண்ட்டு ஓகே ஆல் தோஸ் வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே கையில் எடுத்துக்குவோம். ஆர்ட் ஃபார்மை கையில் எடுத்துக்குவோம். நம்மளை நம்பி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், யூனோ ஹவு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மேக் அஸ் buy things which we do not which we would not buy if we had not seen the advertisements. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்க்கலன்னா நம்ம அந்த பொருளை வாங்கி இருக்க மாட்டோம். ஆனால் நம்மளை நம்ப வச்சு அந்த பொருளை நம்மக்கிட்ட எப்படி திணிக்கிறான் பாருங்கள். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் மீடியா இஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த கேபிட்டலிஸ்ட், த கவர்மெண்ட் சம்டைம், லா சம்டைம் இஸ் இன் த ஹேண்ட் ஆஃப் த கேபிட்டலிஸ்ட். பிஸ்னஸ்மேன் கையில் தான் அது எல்லாமே இருக்குது. அப்போ பிஸ்னஸ்மேன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, நம்மளை நம்ப வச்சு இந்த ஒர்க்கர்ஸை நம்ப வச்சு ஏமாற்றக்கூடிய வேலைகளை செய்கிறாங்க அப்படின்னு யார் சொன்னா? ஓகே, நாட் யுவர் ட்ரெயினர் பட் கார்ல் மார்க்ஸ். நவ் கம்மிங் டு த இம்பார்ட்டன்ட் மூமெண்ட்ஸ் அசோசியேட்டட் வித் மார்க்சிசம். ஓகே, இதெல்லாமே ஃபிலசாபிக்கல் மூமெண்ட். ஓகே, ஃபார்மலிசம். ஓகே, ஃபார்மலிசம் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட். இந்த மூமெண்ட் எங்கே பேசிக்காக உருவாச்சு அப்படின்னா, இட் ஆரிஜினேட்டட் இன் ரஷ்யா. இட்ஸ் கால்டு ரஷ்யன் ஃபார்மலிசம். ரஷ்யன் ஃபார்மலிசம். ஃபார்மலிசத்தை பற்றி அப்புறம் பார்ப்போம். ஜஸ்ட் கெட் டு நோ வாட் இஸ் ஃபார்மலிசம். ஓகே, அவ்வளோதான். ரஷ்யன் ஃபார்மலிசம் இஸ் அசோசியேட்டட் வித் மார்க்சிசம் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அப்போ ஃபார்மலிசம் எங்கே உருவாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் originated in Russia around 1920s. Okay, and then you find some of the important critiques, formalists, Russian formalist யாரு அப்படின்னு கொஸ்டின் கேட்டால், just remember Victor Slavsky, Boris Tomsky and Boris Eichenbaum. இவங்க எல்லாமே முக்கியமான ரஷ்யன் ஃபார்மலிஸ்ட். ஓகே, இதில் நமக்கு அவங்களுடைய கலெக்ஷன் ஆஃப் எஸ்ஸே இருக்குது. இட்ஸ் கால்ட் ரஷ்யன் ஃபார்மலிஸ்ட் கிரிட்டிசிசம் 4 essays. தீஸ் ஆர் த கான்ட்ரிபியூட்டர்ஸ் டு திஸ் எஸ்ஸே. ஸோ இந்த ஒர்க்கு இது எல்லாமே நம்ம படித்து வச்சுக்கணும். ஹூ இஸ் தி ஆத்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியர் வி ஹாவ் ஒன்லி an editor. Editor is Lee T. Lemon and Marion J. Ress. நீங்கள் என்ன இயர் அப்படின்னு கண்டுபிடிச்சி நம்ம ஷேர் பாக்ஸில் ஆட் பண்ணுங்கள். நவ் என்ன நமக்கு இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னா, இந்த ஃபார்மலிசம் வாஸ் அ வெரி ரேடிக்கல் குரூப். அதனால் என்ன பண்ணாங்கன்னா, ரஷ்யன் கவர்மெண்ட் ஆக்சுவலி சப்ரெஸ்ட் ஃபார்மலிசம், ரஷ்யன் ஃபார்மலிசம். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, பீப்புள் ஸ்டார்டட் மூவிங் டு டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ். அப்போ நமக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபார்மலிசம் வரப்போகுது. என்ன அப்படின்னா, யூஎஸ்ஏல ஒரு ஃபார்மலிசம் வரப்போகுது, பெராகுவேல ஒரு சர்க்கிள் வாஸ் கிரியேட்டட், ஜெர்மனிலையும் ஃபார்மலிசம் டெவலப் ஆச்சு. இப்போ நமக்கு ரஷ்யன் ஃபார்மலிசத்தில் ஒரு முக்கியமான ஒரு நபரை பார்த்துட்டு நம்ம மூவ் ஆகும். வில் மூவ் ஃபர்தர். ஹூ இஸ் தட் மேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் மிகாயில் பக்தின். மிகாயில் பக்தின் a very important Russian formalist. and மிகாயில் பக்தின் ஏன் சார் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இவர் பார்த்தீங்கன்னா, he came out with a concept called
dialogism. Okay, dialogism. Di means two. Okay, so here in the dialogism என்ன சொல்லுது அப்படின்னா, it says that homogeneous அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. ஓகே, சாரி, ஹெட்ரோஜீனஸ்ன்னு இருக்கக்கூடாது, ஹோமோஜெனிட்டி அப்படிங்கிறத நம்ம கொண்டு வரணும். அப்போ he affirmed that there should be what to say, there should be variety and plurality. pluralityயும் வெரைட்டியும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பார்த்தீங்கன்னா ஹெஜிமனியை ரொம்ப அதிகமாக எதிர்த்த ஒரு மனிதர். அதனால் ஹெஜிமனி அப்படின்னா மக்காயில் பக்தின்னு போட்டுறாதீங்க. that is not the case. ஹெஜிமனியை பற்றி பேசினவர் வேற ஒருத்தர் இருக்கிறார். Okay, we will come to that. Now let's move on to the Paraguay Literary Circle. Who founded the Paraguay Literary Circle and who are the other prominent members of the Paraguay Circle? அப்படின்னு கேட்டிங்கன்னா, the most important linguistic, this is a linguistic movement. linguisticsல பெரிய break through கொடுத்த movement. அதில் பார்த்தீங்கன்னா you have Roman Jacobson. ஓகே, ட்ரான்ஸ்லேஷன் ஸ்டடீஸ்னு வரும்போது ரோமன் ஜேக்கப்சனுடைய லிங்குவிஸ்டிக்ஸை படிப்போம். தென் வி ஆல்சோ ஸ்பீக் அபவுட் ரேனே வெல்லெக். ரேனே வெல்லெக் அப்படின்னா நமக்கு தியரி ஆஃப் லிட்ரேச்சர்னு ஒரு புக் இருக்குது. ஓகே, அந்த புக்கு ரேனே வெல்லெக்குடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வி ஹாவ் சம்திங் கால்டு ஜெர்மன் ஃப்ராங்க்ஃபர்ட் ஸ்கூல். ஜெர்மன் the Frankfurt School of Marxist Aesthetics. Aesthetics அப்படின்னா ஒன்றும் கிடையாது, philosophy. was founded in a year, in the year 1923, and the university associated is University of Frankfurt. இதில் ரொம்ப முக்கியமான ஆட்கள் யார்? வால்டர் பெஞ்சமின், தியோடர் அடர்னோ and Herbert Marcuse. These are the important members of Frankfurt School of Marxism. சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க நேம்ஸ். உள்ளே போய் ரொம்ப டீப்பாலாம் போவேன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இமீடியட்டாக உங்களுக்கு எது தேவைப்படுமோ அதை மட்டும் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால் யூ டேக் தீஸ் திங்ஸ் ஜஸ்ட் லைக் தேட், அண்ட் ஆஃப்டர் எக்ஸாம் உங்களுக்கு வேணும்னா யூ ஜஸ்ட் கம் டு த சாட் பாக்ஸ் அண்ட் சே சார் நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னா கட்டாயம் எக்ஸாமுக்கு அப்புறம் டீட்டெயில்டாக அந்த லிட்ரரி தியரி கிரிட்டிசிசம் பற்றி வீடியோஸ் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கும். நவ் we come to a very important concept. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃப்ராங்க்ஃபர்ட் ஸ்கூல் எதுக்கு சார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ராங்க்ஃபர்ட் ஸ்கூல் வாஸ் த ஸ்கூல் விச் பிகேன் சம்திங் கால்டு கிரிட்டிக்கல் கல்ச்சரல் ஸ்டடீஸ். இன்னைக்கு கல்ச்சரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய டிசிப்ளின். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் லுக்ஸ் இன் டு ஒர்க் ஆஃப் ஆர்ட் அண்ட் த சொசைட்டி, த கல்ச்சர். அந்த ஒரு ஒர்க்கை ஒரு கல்ச்சரல் பேக்ரவுண்டில் ஸ்டடி பண்ணக்கூடிய ஒரு மூமெண்ட்டு தான் கிரிட்டிக்கல் கல்ச்சரல் ஸ்டடீஸ். அதற்கு விதையிட்ட ஒரு ஸ்கூல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ராங்க்ஃபர்ட் ஸ்கூல். ஓகே, நவ் we will get to know who is வால்டர் பெஞ்சமின். வால்டர் பெஞ்சமினுடைய ரொம்ப ஃபேமஸ் எஸ்ஸே என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். ஸோ வால்டர் பெஞ்சமின் இஸ் அ மார்க்சிஸ்ட் ஸ்காலர். அவர் இன்னொரு ஃபேமஸ் ரைட்டருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட். யார் அப்படின்னா Bertolt Brecht. அண்ட் எபிக் தியேட்டர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த எபிக் தியேட்டரை ஃபஸ்ட்டு நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணவர் Bertolt Brecht. இவங்களை பொறுத்த மட்டும் an art is a social production. இந்த ரெண்டு பேருக்கும் மெயின் கான்செப்ட் என்ன? ஆர்ட் இஸ் ஈக்குவல் டு a social production. சொசைட்டிலேருந்து வரக்கூடியது தான் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் நம்பினாங்க. ஆர்ட் இஸ் அ சோஷியல் ப்ரொடக்ஷன் அப்படின்னு வால்டர் பெஞ்சமின் என்ற அந்த அறிஞரும் Bertolt Brecht என்ற அந்த அறிஞரும் நம்பினாங்க. இப்போ வால்டர் பெஞ்சமினுடைய எஸ்ஸே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் த ஆத்தர் ஆஸ் ப்ரொடியூசர் 1934. எக்ஸாமில் கேட்பாங்க, நல்லா படிச்சுக்கோங்க. ஆத்தர் அண்ட் த ஒர்க், மேட்ச் த ஆத்தர் அண்ட் த ஒர்க் அண்ட் த இயர் அப்படி கூட கேட்கலாம். ஸோ கெட் ரெடி. ஓகே, அடுத்தது Bertolt Brechtக்கு வந்துடுவோம். Bertolt Brecht அப்படின்னு கேட்டால் who actually popularized this genre called epic theater. எபிக் தியேட்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை ட்ராமாவில் ஒரு சப் ஜானர்
அதை வந்து உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் none other than Bertolt Brecht. அண்ட் Bertolt Brecht என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது ஏற்கனவே யார் வந்து நமக்கு வால்டர் பெஞ்சமின் வந்து தியரி கான்செப்ட் கொடுத்துருந்தாரு. அந்த கான்செப்டை ப்ராக்டிக்கல் மோடுக்கு கொண்டு வந்தது Bertolt Brecht. அப்போ Bertolt Brecht வந்து எந்த மூமெண்ட்டுக்கு எதிராக இருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, he was against naturalistic theatre. This particular theatre was against naturalistic theatre. naturalistic theatreனா ஒன்றும் இல்லை, ஒரு ஒர்க்கை பார்க்குறீங்க, அந்த ஒர்க்கை பார்த்தோன்னே இமீடியட்டாக நீங்கள் இமோஷ்னலாக அட்டாச் ஆகிடுவீங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இமோஷ்னலாக அட்டாச் ஆக வேண்டாம், அதுக்கு ஒரு சில டெக்னிக்ஸை அவங்க தியேட்டரில் அடாப்ட் பண்ணாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், சேரில் பின்னாடி சாஞ்சி உட்காந்து இமோஷ்னலாக கண்ணீர் வடிக்காமல் இந்த ஒரு அவல நிலையை வந்து ஸ்டேஜில் காட்டுறாங்க. இந்த அவல நிலைக்கு காரணமான நபர்கள் யார், அல்லது இயக்கம் எது, அந்த இயக்கம் வந்து எப்படி இந்த மக்களை வந்து ஒப்ரஸ் பண்ணுது, அதற்கு எதிராக எப்படி நாம் இறங்கி போராடுவது அப்படின்னு ஆடியன்ஸை யோசிக்க வச்சாங்க. தட் இஸ் கால்ட் எபிக் தியேட்டர். ஸோ முக்கியமானது பாருங்கள், முக்கியமான பாயிண்ட்டு அதை இங்கே தான் கொடுத்துருக்குறோம். என்ன பாயிண்ட்? இட் இஸ் அ நியூ கைண்ட் ஆஃப் தியேட்டர். ஸோ எபிக் தியேட்டர் அப்படிங்கிறது இட்ஸ் அ நியூ கைண்ட் ஆஃப் தியேட்டர், ஆல்டரிங் த functional relation between the stage and audience, text and producer and actor. அப்போ இவங்களுக்கு முன்னாடி எபிக் தியேட்டருக்கு முன்னாடி இருந்த மூமெண்ட்டு, அந்த தியேட்டர் பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் கால்ட் நேச்சுரலிஸ்ட் தியேட்டர். அதுக்கு இன்னொரு பேர் வந்து பூஷ்வாசி தியேட்டர். பூஷ்வாசி தியேட்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு பிரம்மாண்டத்தை நம்ம கண்ணுக்கு முன்னாடி காட்டிட்டு நம்மளை நம்ப வச்சு வர்றது எல்லாத்தையும் அப்படியே நம்ம அக்செப்ட் பண்ணிக்க செய்வாங்க. அப்படியே பிரமிப்பாக உட்காந்து பார்த்துட்டு வெளியில் போகும்போது மைண்டு பிளாங்காக போகும். என்னத்தை எடுத்துக்கிட்டு போனோம் அப்படின்னா, ஒன்றுமே எடுத்துகிட்டு போகல, ரொம்ப பிரம்மாண்டமாக வச்சுட்டா நிறைய பொருள் செலவில் இதை செஞ்சுருக்காங்கன்னு மட்டும்தான் சொல்லுவோம். உள்ள என்ன ஐடியாவை அவர் ப்ராப்ளமடைஸ் பண்ணார் அப்படிங்கிறது நமக்கு தெரியாமையே போயிடும். ஆனால் இப்போ எபிக் தியேட்டர் என்ன பண்ண போகுது, இட் இஸ் கோயிங் டு மேக் த ஆடியன்ஸ் திங்க். எதுக்காக திங்க் பண்ணணும்? எபிக் தியேட்டர் வாண்ட்ஸ் த ஆடியன்ஸ் டு திங்க். ஓகே, அழுக வைக்கிறது அவர்களுடைய நோக்கம் இல்லை, இமோஷ்னலி டிஸ்டர்ப் பண்ணுறது நோக்கம் இல்லை, பட் தே வாண்ட் த ஆடியன்ஸ் டு திங்க் கன்ஸ்ட்ரக்டிவ்லி. இந்த சமூக மாற்றத்திற்கு நாம் வேலை பார்க்கணும் அப்படின்னு யோசிக்க வைக்கணும். அந்த யோசிக்க வைக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே, they want us to be conscious during the performance. அந்த நம்ம கான்ஷியஸாக இருக்கணும். நம்ம உள்ளே போய் அங்கே நான் பார்க்குற விஷயத்தை வாய் குழந்தை அப்படி உட்காராமல் நம்ம அங்கே நடக்கிற விஷயத்தை நம்ம கான்ஷியஸாக பார்க்குற அளவுக்கு ஒரு சில டெக்னிக்கை யூஸ் பண்ணுவாங்க. வாட் இஸ் த டெக்னிக்? இட் இஸ் கால்டு alienation technique, and alienation technique is the unique contribution of Bertolt Brecht. Bertolt Brecht உடைய யூனிக் கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னா, இட்ஸ் அ ஸ்டோரி டெல்லிங் டெக்னிக், இட்ஸ் அ நரேட்டிவ் டெக்னிக். என்ன அப்படின்னா, அந்த ஸ்டோரிக்கும் அந்த ஆடியன்ஸையும் என்ன பண்ணுவாங்க, ஏலியனேட் பண்ணுவாங்க. நம்மளை இமோஷ்னலாக அட்டாச் பண்ண விடவே மாட்டாங்க, டிட்டாச்சாகவே நம்மளை வச்சுருப்பாங்க. தட் எஃபெக்ட் இஸ் கால்டு, இட்ஸ் அ டெக்னிக். என்ன டெக்னிக்? ட்ரமாட்டிக் டெக்னிக், நரேட்டிவ் டெக்னிக். அந்த நரேட்டிவ் டெக்னிக் யூஸ் பண்ணி ஆடியன்ஸை வந்து இமோஷ்னலாக ஆக விட மாட்டாங்க. அப்போ ஆடியன்ஸ் என்ன பண்ணுவான், என்ன நடக்குதோ அதை நல்லா உள்வாங்கி அங்கே இருக்க பிரச்சனையை நல்லா தீர யோசித்து அவன் சொசைட்டிக்குள்ளே போகும்போது என்ன பண்ணுவான், அந்த சொசைட்டிக்கு ஏதாவது செய்யணுங்கிறதுக்காக அந்த ப்ராப்ளத்தை எதிர்த்து போராடக்கூடிய போராளிகளை உருவாக்குறது தான் எபிக் தியேட்டருடைய மெயின் எய்ம். ஓகே, நவ் எபிக் தியேட்டருடைய மேஜர் டெக்னிக்ஸ் என்ன? வாட் ஆர் த டெக்னிக்ஸ் எம்ப்ளாய்டு இன் எபிக் தியேட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேக் ப்ரொஜெக்ஷன், சாங் கொரியோகிராஃபி. ஓகே, இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. Now we move on to the next important thinker, a Frenchman by name Louis Althusser. Okay, Althusser அப்படின்ட்டு the French Marxist thinker Louis Althusser. இவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக என்ன கான்செப்ட் அப்படின்னா, the concept of over determination and ideology. ஐடியாலஜி அப்படிங்கிறது காமன் டேர்ம் தானே சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா,
இவர் அந்த டேர்மை கொஞ்சம் அப்படியே மாடிஃபை பண்ணியிருக்கிறாரு. ஓகே, ஐடியாலஜி இஸ் a term which is modified by Althusser. According to him, இப்போ நம்ம உங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய அந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, how does he define ideology? Ideology is defined as a system of representations endowed with an existence and an historical role at the heart of a given society. This is ideology. ஐடியாலஜினா ஒன்றும் இல்லை. ஐடியாலஜினா நார்மலாக நம்ம மைண்டில் இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட்டு. அந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஓகே, அதற்கு பேரலாக ஒரு எக்ஸிஸ்டன்ஸு நம்ம இந்த உலகத்தில் இருக்கும். இப்போ நம்ம ஃபேன்னு சொல்கிறோம். ஃபேன் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. தட் இஸ் அ கான்செப்ட். அந்த கான்செப்ட்டுக்கு இந்த உலகத்தில் ஒரு ரெப்ரசன்டேஷன். நீங்கள் இப்போ உட்காந்து படிக்கும்போது உங்கள் தலைக்கு மேலே ஒரு ஃபேன் அப்படின்னு ஓடிட்டுருக்கோம். அங்கே இருக்கிறது வந்து ஒன்லி ரெப்ரசன்டேஷன். ஓகே, அந்த ரெப்ரசன்டேஷன் அந்த பர்டிகுலர் ஐடியாலஜினால தான் இந்த நம்ம பார்க்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகே, அண்ட் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ரிலேட் ஆகக்கூடிய அந்த ஐடியாலஜி இருக்கு இல்லையா, அந்த ஐடியாலஜி இஸ் ஆக்சுவலி பிளேயிங் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த கிவன் சொசைட்டி அப்படின்னு யார் சொன்னால்? லூயி ஆல்துசார். இப்போ இந்த லூயி ஆல்துசார் இன்னொரு ஒரு ஸ்டெப்பு போய் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இன் அ சிவில் சொசைட்டி ஐடியாலஜி இஸ் ப்ரொபகேட்டட். இப்போ நம்ம சொசைட்டியில் கூட நமக்கு இந்த ஐடியாலஜியை வந்து வி கால் இட் ஆஸ் ஒரு ஐடியாலஜியை உள்ள திணிக்கிறாங்க. ஒரு சிந்தனை, நான் சரியாக தமிழில் இன்டர்பிரட் பண்ணுறேனான்னு தெரியல. ஓகே, ஒரு சிந்தனையை நம்ம மனசுக்குள்ளார எப்படி திணிப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, the so called businessmen or the government, what does it do? It will enforce this ideology. It spreads the ideology through law, textbook, religious rituals and other norms, even without our knowledge. இந்த மக்களுடைய நாலேஜ் அவங்க யோசிக்க விடாமையே நமக்கு மெதுவாக என்ன பண்ணுவாங்க, ஒரு பர்டிகுலர் ஐடியாலஜியை உள்ள புகுத்திடுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து நம்ம மொபைல் அப்படிங்கிறது இன்றைக்கி இன்றியமையாத ஒன்றாக வந்துச்சு. அப்போ நம்ம வேணும்னு மொபைல் கேட்டோமா அப்படின்னா அது ஒரு இன்வென்ஷன். ஆனால் இந்த மொபைலை நம்ம கையில் எப்படி கொண்டு வந்து சேர்த்தாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டடி நீங்கள் பண்ணி பாருங்கள். அதுலேயே 2Gன்னு வந்துச்சு. 2G வச்சு நம்ம 3G அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுன்னு என்ன பண்ணாங்க, மீடியாவிலேயே நிறைய ப்ரொபகேஷன் பண்ணி நம்ம தெரியாமலே நம்ம 3Gக்கு ஆசைப்பட வச்சாங்க. 3Gயை முடித்த உடனே 4Gக்கு ஆசைப்பட வச்சாங்க. இப்போ 4Gயை விட என்ன பண்ணுறாங்க, 5G ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு, அது இல்லாமல் நம்ம வாழவே முடியாதுங்கிற மாதிரி ஒரு மாயையை க்ரியேட் பண்ணி நமக்கு நம்ம கையில் கொடுத்துட்றாங்க. ஸோ திஸ் இஸ் அ மேஜர் பிரேக் த்ரூ மேட் பை லூயி ஆல்துசார். இப்போ ஆல்துசாருடைய இன்னொரு முக்கியமான கான்செப்ட், இது வந்து அடிக்கடி காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்கப்படக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஐடியாலஜி இஸ் இன்ஸ்டிடியூட்டட் பை த ஸ்டேட். அந்த ஐடியாலஜி வந்து ஒரு ஸ்டேட் அப்படின்னா ஒரு கவர்னிங் பாடி, நமக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பாடி என்ன பண்ணுது அப்படின்னா 2 அப்பாரட்டஸ் மூலியமாக நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குது. ஒரு 2 வழிமுறையில் நம்ம மைண்டுக்குள்ளார இந்த ஐடியாலஜி புகுத்தப்படுது. என்ன அப்படின்னா, நம்பர் 1 ரிப்ரெசிவ் ஸ்டேட் அப்பாரட்டஸ், ரிப்ரெசிவ் அடக்குமுறையில், that is called RSA. What is the expansion of RSA? சிம்பிளாக கேட்டுட்டு போயிடுவாங்க. நம்பர் 2 it is ideological state apparatus. இப்போ RSA அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. This is very very important. RSA, what are the elements involved in RSA அப்படின்னு கேட்டிங்கன்னா, RSA includes law court. ஒரு ஐடியாலஜி நம்ம ஒத்துக்கலைன்னா என்ன பண்ணுவாங்க, தூக்கி நான் சொல்கிறத நான் கேட்கல, அதனால் உன்னை உள்ளே வச்சு என்ன பண்ண போகிறேன், உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறேன். அப்போ ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோன்னே வேறு வழி கிடையாது, எதிர்த்து போராட எனக்கு திராணி இல்லை, அப்போ அந்த ஐடியாலஜி அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுறது. prison, police, army, all these are the way in which an ideology is enforced. பயமுறுத்துவாங்க, சிறைக்கு செல்ல நேரிடும் நாங்கள் சொல்கிறத கேட்கலன்னா அப்படிம்பாங்க. அப்போ சிறைக்கு போகிறதுக்கு பயந்துக்கிட்டே என்ன பண்ணுவாங்க, ஒரு ஐடியாலஜியை ஈஸியாக நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுவோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ISA. ISA அப்படின்னா ஐடியாலஜியை பற்றி மட்டுமே பேசுவாங்க. யார் யார் அப்படின்னா, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், ஸ்கூல்ஸ்,
மீடியா, சர்ச், ஃபேமிலி, ஆர்ட், இது எல்லாமே ஐடியாலஜி. இப்போ இது எதுவுமே புதுசாக அவர் சொல்லலை. ஏற்கனவே கார்ல் மார்க்ஸு பேஸு சூப்பர் ஸ்ட்ரக்சர்னு சொன்ன விஷயங்களை தான் என்ன பண்ணுறாரு, இவர் கொஞ்சம் வேறு விதமாக நமக்கு சொல்கிறாரு, இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி சொல்கிறாரு. இப்போ நமக்கு நிறைய கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடியது, யூனிவர்சிட்டி கொஷின் பேப்பர்ஸில் இருக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். என்ன அப்படின்னா, ஆல்தூசர் இஸ் அ மார்க்சிஸ்ட் கிரிட்டிக். என்ன டைப் ஆஃப் மார்க்சிஸ்ட் கிரிட்டிக்னு நிறைய கொஷின் பேப்பரில் நான் சர்ச் பண்ணும்போது பார்த்தேன். ஸோ he is considered to be a structuralist Marxist critic. Structuralist Marxist critic. உன்னா ஸ்ட்ரக்சரலிசம்னா பேசிக்கலி எவ்ரிதிங் இஸ் ஸ்ட்ரக்சர்டு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயமே கட்டமைக்கப்பட்டது. யார் கட்டமைச்சது அப்படின்னா, those who are in power, those who are prominent, அவங்க தான் கட்டமைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன மூமெண்ட்டு தான் ஸ்ட்ரக்சரலிசம். அந்த ஸ்ட்ரக்சரலிசத்தை ரொம்ப அதிகமாக மார்க்சிசத்தோடு மிக்ஸ் பண்ணவர் தான் லூயி ஆல்தூசார். இப்போ நமக்கு அடுத்த ஒரு பெரிய அறிஞர் இருக்கார், அவருக்கு பேர் அன்டோனியோ கிராம்சி. அன்டோனியோ கிராம்சி இஸ் அன் இட்டாலியன். இது கூட கொஷனாக கேட்கலாம். இஸ் அன் இட்டாலியன், த ஃபவுண்டர் ஆஃப் பார்ட்டி கால்ட் இட்டாலியன் கம்யூனிஸ்ட் பார்ட்டி. He was a politician, political theorist, linguist and philosopher. And அவருடைய முக்கியமான கான்செப்ட் 2. இந்த கான்செப்ட் எல்லாம் மார்க்சிசத்துக்கு ரொம்ப வைட்டல். ஒன் இஸ் கால்டு ஹெஜிமனி ஆர் ஹெகிமனி, எப்படி வேணுமோ சொல்லலாம். ஓகே, த செகண்ட் ஒன் இஸ் சபால்டன். வாட் இஸ் ஹெஜிமனி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெஜிமனி இஸ் த டாமினேஷன் ஆஃப் அ பர்டிகுலர் செக்ஷன் ஆஃப் த சொசைட்டி பை த பவர்ஃபுல் கிளாஸ். அப்படின்னா த பவர்ஃபுல் கிளாஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, யாருக்கிட்ட பவர் இருக்கோ அவங்க இன்னொரு குரூப்பை போட்டு ஒடுக்கு முறை, இட்ஸ் கால்டு ஒடுக்குமுறை. ஒடுக்குமுறையை ஃபோக்கஸ் பண்ணுறது, இந்த ஒடுக்குறாங்களே இன்னொரு குரூப்பை, இட்ஸ் கால்டு த ஒர்க்கிங் கிளாஸ். அந்த ப்ராசஸுக்கு பேர் வந்து ஹெகிமனி. Working class is manipulated by the owner class in different ways. That particular approach is called hegemony. யார்கிட்ட பவர் இருக்கோ அவங்க பவர்லெஸ்ஸை வந்து வேறு விதமாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இட் இஸ் ஆல்சோ கேன் பி இன்டர்பிரட்டட் லைக் திஸ். என்ன அப்படின்னா, அந்த பவர் யார் கையில் இருக்கோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, they'll take the leadership, moral leadership and intellectual leadership of the upper class. They have power. எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் அவங்கள்ட்ட பவர் இருக்கும், மற்றவங்கள்ட்ட பவர் இருக்காது. ஸோ யூ நீட் டு ஃபோக்கஸ் ஆன் திஸ். த நெக்ஸ்ட் டேர்ம் இஸ் சபால்டன். இந்த சபால்டன் ஸ்டடீஸ்னு இன்றைக்கி ரொம்ப பாப்புலராக இருக்குது. ஆனால் அந்த டேர்மை முத உருவாக்குனது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் திஸ் ரைட்டர். யார்? அன்டோனியோ கிராம்சி, த இட்டாலியன். அவர் என்ன பண்ணார், மொத சபால்டன் அப்படிங்கிற வேர்டை எதுக்கு யூஸ் பண்ணார் அப்படின்னா, டு ரெஃபர் டு a collective description of a variety of different and exploited groups who lack class consciousness. நாம் வந்து ஒடுக்கப்படுகிறோம் என்று ஒரு எண்ணமே இல்லாமல் ஒடுங்கி போயிருக்கக்கூடிய நிறைய குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, ஒப்ரெஸ்ட் குரூப். அது எல்லாத்தையும் கலெக்டிவாக சேர்த்து சப் ஆல்டன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, தே ஆர் சப் அப்படின்னா கீழே, லோவர் பொசிஷன் அர்த்தம், ஆல்டர்னா அதர்னு அர்த்தம். ஆல்டன், சப் ப்ளஸ் ஆல்டன். இன்னைக்கு சபால்டன் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா, இட் ரெஃபர்ஸ் டு ஆல் த மார்ஜினலைஸ் செக்ஷன். மார்ஜினல் குரூப்ஸ் இருக்குது, விளிம்பு நிலை மக்கள். யார் யார் அப்படின்னா, தலித்தை குறிக்கிறது, விமன் குறிக்கிறது, மைனாரிட்டி பீப்புள்ஸை குறிக்குது. ரிலீஜியஸ் மைனாரிட்டியாக இருக்கலாம், லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டியாக இருக்கலாம். அவங்க எல்லாரையுமே உள்ளடக்கக்கூடிய டேர்மாக இன்றைக்கி அது மாறிடுச்சு. அடுத்த கிரிட்டிக்கையும் பார்த்துருவோம். கொஞ்சம் ஐ வில் டேக் லிட்டில் எக்ஸ்ட்ரா டைம், பட் ஐ வில் ட்ரை டு கம்ப்ளீட் மார்க்சிசம் டுடே. இதில் ஏதாவது ஈடுபட்டதுன்னா ஐ வில் ட்ரை டு கம் அப் வித் அனதர் வீடியோ. நவ் ரேமண்ட் வில்லியம்ஸ் அப்படிங்கும்போது, திஸ் ரைட்டர் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரைட்டர். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹிஸ் ரைட்டிங்ஸ் வேர் ஆன் பாலிட்டிக்ஸ், கல்ச்சர் அண்ட் மாஸ் மீடியா. இந்த மூணையும் லிங்க் பண்ணி, அதோட லிட்ரேச்சரையும் லிங்க் பண்ணி என்ன பண்ணார்னா, ஹீ மேட் ஸ்டடி. அவருடைய மேஜர் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா, ஆன் லாங்குவேஜ், லிட்ரேச்சர் அண்ட் சொசைட்டி. அண்ட் தென் ஹீ காயின்ட் அ கிரிட்டிக்கல் மெத்தட் கால்
cultural materialism. Who coined the term cultural materialism? அப்படின்னு கேட்பாங்க. கண்ணை மூடிட்டு என்ன பண்ணணும்? ஓகே, ரேமண்ட் வில்லியம்ஸ் அப்படின்னு சொல்லிடணும். சரி, இந்த கல்ச்சரல் மெட்டீரியலிசத்தில் there are 4 characteristics. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன ஒரு டெக்ஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு போயம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, அந்த போயத்துக்கு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, there is a historical context பார்க்கணும். When you are interpreting a text, you have to look into historical context. Then what is the theoretical method adopted? அப்புறம் இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளார ஏதாவது பொலிட்டிக்கல் கமிட்மெண்ட் இருக்கா? அப்புறம் ஒரு டெக்ஸ்ட்டை பியூராக டெக்ஸ்டுவல் அனாலிசிஸும் பண்ணணும். தீஸ் ஆர் த 4 கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் கல்ச்சரல் மெட்டீரியலிசம்: ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட், தியரிட்டிக்கல் மெத்தட், பொலிட்டிக்கல் கமிட்மெண்ட். வேறு ஏதாவது பொலிட்டிக்கல் உள்ள ஏதாவது பொலிட்டிக்கல் ஐடியாஸ் உள்ளே இருக்கா அப்படின்னு பார்க்கணும். வாட் வென்ட் இன் டு த மேக்கிங் ஆஃப் த டெக்ஸ்ட்டுன்னு பார்க்கணும். ஆர் வாட் இஸ் ப்ரொபகேட்டட் த்ரூ த டெக்ஸ்ட்டுன்னு பார்க்கணும். இது எல்லாம் கடந்து என்ன பண்ணணும், அந்த டெக்ஸ்ட்டை ஒரு அட்டானமஸ் என்டிட்டியாக எடுத்துக்கிட்டு அந்த டெக்ஸ்ட்டு, ஹவு த டெக்ஸ்ட் இஸ் கன்ஸ்ட்ரக்டட், இந்த ஒரு டெக்ஸ்ட்டு வந்து எப்படி கட்டமைக்கப்பட்டது, அதுக்குள்ளார எப்படி இந்த கேபிட்டலிஸ்ட் ஐடியாலஜியும் இந்த ஒப்ரஸ்டு பீப்புளுடைய சஃபரிங்ஸையும் எப்படி அந்த ஆத்தர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகே, யூஸிங் ஸ்டைலிஸ்டிக் டிவைசஸ். ஓகே, நவ் இது எல்லாமே கல்ச்சரல் மெட்டீரியலிசத்தை பற்றி. இன்னொரு முக்கியமான கான்செப்ட் ரேமண்ட் வில்லியம்ஸோட முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் கால்டு ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் ஃபீலிங். ரேமண்ட் வில்லியம்ஸ் அந்த டெர்மினாலஜி இது ரொம்ப ரொம்ப முக்கியம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி கான்செப்டை மட்டும் சொல்லிவிட்டு போயிடுவாங்க. Who coined the term structures of feeling? Okay, structures of feelings அப்படின்னா ஒன்றும் இல்லை, it is values that are changing and being formed as we live and react to the material world around us. அப்போ வேல்யூ அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு கிடையாது. நம்ம சுற்றி வாழக்கூடிய அந்த சூழலில் இருக்கக்கூடிய அந்த சூழல் வந்து நமக்கு என்ன பண்ணும், ஒரு புதிய வேல்யூவை கொடுக்கும் அப்படின்னு சொன்ன அந்த பெருமகனார் வந்து ரேமண்ட் வில்லியம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அவருடைய முக்கியமான ஒர்க்ஸ் மட்டும் பார்த்துட்டு போயிடுவோம். 2 இம்பார்ட்டன்ட் ஒர்க். நம்பர் 1, த கண்ட்ரி அண்ட் த சிட்டி. ஓகே, த செகண்ட் ஒர்க் இஸ் மார்க்சிசம் அண்ட் லிட்ரேச்சர் 1977. Okay, and cultural materialism and cultural studies, they are connected studies அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்குவோம். அப்புறம் நம்ம அடுத்த ஒரு ரைட்டருக்கு போயிடுவோம். இஸ் அமெரிக்கன் மார்க்சிஸ்ட் an intellectual who focused on critical theory, and this man was influenced by these writers. The man is Frederick Jameson. Okay, Frederick ஜேம்சன். இவர் பார்த்திங்கன்னா கல்ச்சரல் கிரிட்டிசிசத்தில் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட். ஓகே, அண்ட் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதற்கப்புறம் இவரோட ரொம்ப க்ளோஸ்லி கனெக்டட் அனதர் கிரிட்டிக் யார் அப்படின்னா டெரி எகல்டன். அண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா இன் 1969, ஓகே, ஃப்ரெட்ரிக் ஜேம்சன் he co-founded the Marxist Literary Group. ஒரு குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணார், மார்க்சிஸ்ட் லிட்ரரி குரூப்னு. எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா. அங்கே ஒரு மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணார் ஃப்ரெட்ரிக் ஜேம்சன். ஃப்ரெட்ரிக் ஜேம்சனை பற்றி இன்னும் ஒரு சின்னதாக நீங்கள் ஸ்டடி தனியாக பண்ணி வச்சுக்கோங்க. அவருடைய முக்கியமான ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே நான் இங்கே கொடுத்துருக்குறேன். மார்க்சிசம் அண்ட் ஃபார்ம், 20th century dialectical theories of literature. Number 1, The Prison House of Language, a critical account of structuralism and Russian formalism. That is another text. இவரை பொறுத்த மட்டும் according to him, history is vital. History is vital in interpreting both the reading and writing of literary text. நீங்கள் ரீடிங் ஆஃப் லிட்ரரி டெக்ஸ்ட்டாக இருக்கட்டும் அல்லது ரைட்டிங் ஆஃப் லிட்ரரி டெக்ஸ்ட்டாக இருக்கணும், எது இல்லாமல் பண்ண முடியாதுன்னு சொன்னார். ஹிஸ்டரி இல்லாமல் பண்ண முடியாது அப்படின்னு ஃப்ரெட்ரிக் ஜேம்சன் சொன்னார். அப்புறம் ஒரு முக்கியமான புக்கு இருக்குது, அந்த புக்கு பேர் வந்து த பொலிட்டிக்கல் அன்கான்ஷியஸ்
narrative as a symbolic socially symbolic act. அதில் ஓப்பனிங் ஸ்லோகன் என்ன அப்படின்னு கேட்டுருவாங்க. The political unconscious narrative as a socially symbolic act published in 1981. அதனுடைய ஓப்பனிங் ஸ்லோகன் பாருங்க, always historicize. நீ historicize பண்ணி தான் ஆகணும். ஓகே, இப்போ ஹிஸ்டாரிசிசம், ஓல்டு ஹிஸ்டாரிசிசம், நியூ ஹிஸ்டாரிசிசம், அதை பற்றி ஒரு வீடியோ போடுவோம். அப்போ அதை பற்றி நம்ம படிக்கும்பொழுது ஃப்ரெட்ரிக் ஜேம்சன் நமக்கு ஞாபகத்துக்கு வருவார் அப்படின்னு. அப்போ நமக்கு ஃபைனலாக முடிக்கிறதுக்கு முன்னாடி who are the current Marxian critics? இப்போ பாப்புலராக இருக்கக்கூடிய மார்க்சியன் கிரிட்டிக்ஸ் யார் அப்படின்னா இந்த ரெண்டு பேரும். ஒன்று டெரி எகல்டன், ப்ரொஃபஸர் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர் இன் த யூனிவர்சிட்டி ஆஃப் லான்காஸ்டர், இங்கிலாந்து. அடுத்தது அஜாஸ் அகமத் இஸ் அ மார்க்சியன் திங்கர் ஃப்ரம் இந்தியா. இவங்க ரெண்டு பேருமே மார்க்சியன் ஃபிலாசபி பற்றி நிறைய பேசியிருக்காங்க. இதில் பர்டிகுலர்லி நம்ம ஊருக்காரரை பற்றி, நம்ம இந்தியன் மேனை பற்றி படிச்சிருவோம். அஜாஸ் அகமட்டுடைய இன் தியரி கிளாஸஸ் நேஷன்ஸ் லிட்ரேச்சர்ஸ் 1992. ஓகே, அதில் ஒரு பயங்கரமான ஒரு கான்செப்டை பற்றி பேசியிருப்பார். இட்ஸ் கால் தேர்ட் வேர்ல்டு லிட்ரேச்சரை பற்றியும் ஓரியன்டலிசம் பற்றியும் இன்னும் அதிகமாக பேசியிருப்பார். ஸோ தேர்ட் வேர்ல்டு லிட்ரேச்சர் அப்படிங்கிறதும் மார்க்சிசத்தோட கனெக்ட் ஆனது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது இல்லாமல் எகல்டனுடைய ஒர்க்ஸ் என்ன சார் சொல்லாமல் போயிடாதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு காதில் கேட்குது. ஸோ எகல்டனுடைய முக்கியமான ஒர்க் லிட்ரரி தியரி, இந்த புக்கு எல்லாமே லைப்ரரியில் இருக்கும். த செகண்ட் ஒன் ஐடியாலஜி ஆஃப் ஈஸ்தட்டிக்ஸ் நம்பர் 2 and the illusion of postmodernism. Okay, that is the third work. ஸோ இவங்கெல்லாம் முக்கியமானது. என்ன நமக்கு எப்படி வீடியோ முடிக்கிறோம் அப்படின்னா, மார்க்சிசம் இஸ் எவால்விங் டிசிப்ளின். எங்கெல்லாம் ஒடுக்குமுறை இருக்கோ அந்த காலத்திற்கும் சூழ்நிலைக்கும் தகுந்தாப்பில் ஒரு புதிய ஒரு ஆஸ்பெக்டோட மார்க்சிசம் என்ன பண்ணிகிட்ருக்கு, இட் அப்ரோச்சஸ் ரியாலிட்டி. அந்த ரியாலிட்டி ஒரு டெக்ஸ்டாக இருக்கலாம் அல்லது சோஷியல் ரியாலிட்டியாக இருக்கலாம். ஸோ வித் தட் ஐ say bye to you, and soon we will come up with I'll come up with a video on historicism as you asked. Okay, thank you very much. Keep reading and keep preparing for exam. All the very best for your preparation. Thank you.